சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கவளெல்லாம் மகனும் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கவளெல்லாம் மகனும் கடிந்து வல்லவராகின்றாரா? யார் கேட்கிறது? யார் கேட்கிறாரு? அத்தனை வருஷம் ஞாயிறு தவறுனா திங்கள் இல்லையா? அது போல இலைகள் புதிதாக மரங்கள் இல்லாத இல்லை இன்னும் பல பேர் சூழ்நிலையிலிருக்க பிள்ளைகளாக வாழ வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்பத்து மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். சரியா? அது அடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நேற்று பசங்க ஸ்கூலில் திட்டிட்டு நிறைய விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாருமே எப்பவுமே எல்லாருமே நினச்சிருக்கேன். இந்த பக்கம் போனால் டெக்னிக்கல் பார்க்கலாம், பக்கம் போனால் எத்தனை இருக்கலாம், எப்படி போனால் ஆப்பிரிக்கா வருவான். இப்படி ஒவ்வொருத்தர் அதிகம் அவங்கள தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ரிமம்பரன்ஸில் அப்படியே தான் இருக்கும். அந்த ட்ரைனிங் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா என்னையும் ட்ரெயின் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் படித்து பாடங்களை சொன்னதை விட நான் அதுக்கேற்ற மாதிரி ஈவன் 19 வருஷமாக ஒரு நாள் கூட நான் ஸ்கூல் பிள்ளைகள் போனதே இல்லை. இந்த சின்சியாரிட்டி அது எப்படி ரெகுலராக போயிட்டு இருந்தோமோ அது வாழ்க்கையில் இது வரைக்கும் கடைப்பிடிக்கிறது. ஈவன் பிஆர்டியாக இருந்தால் வீட்டிலே கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயமா இருக்கும். இருந்தாலும் முதலாளாக நான் அந்த ட்ரைனிங்கில் போய்ட்டு வந்து இந்த கதை தகர்ந்தே நான் அது மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் அப்படி தான் இருக்க போகிறேன். அது இன்னும் 17 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது. இருந்தாலும் இது என்ன எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேசுறதுக்கு. இப்படி வந்துட்டு உட்காந்துட்டு இந்த சர்ப்ரைஸ் தான் இருந்தது. ஏசுனா சொல்லுங்களா அவங்க அஜோஸ் இல்லை ஆமாம் மரியதாஸ் அவங்களுக்கு தான் படித்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் நிறைய போயிட்டு ரிலாக்ஸாக போய் சாப்பிட்றோம். இப்போ ஒவ்வொன்றும் அது நினைக்கும் போது 22 வருஷம் ஆன மாதிரி தெரியல. பழைய நிலையில் நம்ம போன மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. இது எடுத்து சொல்லாதுன்னா இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்தாங்க. நிறைய டைம் நம்மளால பேச முடியல. இப்போ இந்த டைம் இந்த சூழ்நிலை நம்ம உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிருக்கு. பேச முடியாது. ஒருத்தர் 2 பேர் நம்ம பேசுகிறோம். பட் நேராக ஒரே டைமில் இவ்வளோ பேர் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நான் ஆஃபீஸ் சொல்லும் போதே அன்றைக்கி சொன்னோடனே நான் லீவ் கொடுத்தேன். எனக்கு லீவே தர முடியாது அப்படின்னு அதெல்லாம் நான் லீவே கொடுக்கலாம், மெடிக்கல் லீவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எப்படியாவது வந்துடுவோம். நம்ம ஏன்னா மீட் பண்ண முடியாது. இதனால நிறைய டைம் ஃபோன் பண்ணி நான் எடுக்கவும் முடியல, பேசவும் முடியல. உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் பேசவும் முடியல, சரி எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு ஜாப் இருந்தது. எனக்கு இந்த இடம் ஒரு பேஸை உருவாக்கிடுச்சு. ஒரு ஒரு மரத்துக்கு எப்படி வேறு மாதிரி இந்த கண்காணியை எனக்கு வெறும் பேஸ் இடத்துல தான் உருவாச்சு. அந்த நத்தனியல் சார் தான் எனக்கு ஒரு விதையை போட்டார். அவர்கள் நிறைய நான் கற்றுக்கினேன். அந்த கற்றுக்கின விதங்கள் அவர்களை நான் மற்றவங்க அந்த இவ்வளோ அந்த இதில் பிரச்சனைகள் ஐஎஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார், அது எப்படி அந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணார். வேறு யாராக இருந்தாலும் ரன் பண்ணியிருக்க முடியாது. அவர் ரன் பண்ண வச்சு தான் நம்ம எல்லாரும் டீச்சராக இருக்கிறோம். ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் அவரும் ஒரு காரணம். 2 பேர் சண்டை போடுறதுல பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டடைய இன்ஸ்டியூட்டே இருந்திருக்காது. அப்போ இவ்வளோ டீச்சர்ஸ் இன்னைக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அது உருவாகிறதுக்கு காரணம் அவருடைய தின நம்பிக்கை, அவருடைய இது. அதே நேரத்தில் அவர் ஒவ்வொரு அந்த வசனங்கள் சொல்லும் போது நான் எனக்கு கிறிஸ்டியானிட்டி இதுக்குள்ள வரும்போது எனக்கு தெரியும் கிறிஸ்டியானிட்டினா என்னென்ன தெரியவே தெரியாது. உள்ள வரும் அவங்க இருக்கிறது நிறைய யோசிப்பேன். இவ்வளோ ஜபம் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, நம்ம மதத்தில் இந்து மதத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே இவ்வளோ பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு அன்றைக்கி இருந்தது. இவ்வளோ பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம யாருமே இது பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆகுது. இந்து மதத்தில் உட்காந்து ஒரே இடத்துல ஜபம் பண்ணுறதுக்கோ ஒரு விஷயத்துக்கான எதுவுமே கிடையாது. இருந்தும் அது சரியான விதத்தில் நம்ம கொண்டு போகிறது தான் இப்போவும் நான் நினைக்கிறேன்.
அது சரியான விதத்தில் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க நடந்துருந்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கும். மக்களும் ரொம்ப ரொம்ப பலன் அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் அதிகமாக சுயநலமாக இருக்கும். ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த பிரச்சனையுமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து நான் சந்தித்த மனிதர்கள், அதாவது ஒரு மனிதனுடைய வேறு முகங்கள், இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த முகங்கள்லாம் போலீஸில் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம், 10-2 பேர் தான் பார்க்க முடியும். வேறு முகங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். எவ்வளோ இன்னைக்கு போனால் நமக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்ற கான்செப்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து இறைவன் வந்து நம்மளை வந்து ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் இன்னைக்கு வரைக்கும் 21 வருஷத்தில் சத்தியம் பண்ணி சொல்லலாம், ₹1 நான் வாங்கினது யாருமே. இது வரைக்கும் நான் ஒரே தவறான ஒரு வழியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஈஸியாக என்ன டைமாக இருந்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் என் ஒருத்தனை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நான் வந்து எங்கெங்க வந்து ஜம்ப் பண்ணி வந்துடும்னா வந்துடுவேன் நான். நான் உடனே சொல்கிறேன், யாருக்குன்னா அந்த மாதிரி வந்து பார்க்கணும், டூருக்கு வரணும், இல்லை என்ன பண்ணணும்னா தயவுசெய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டூர் ஏஜென்சிலாம் நடத்தலை, வர முடியாமல் போயிடுமோன்றது தான். ஏன்னா அதுக்கு ஆமாம், ஏன்னா பசங்க பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இவைகள் ஊதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். இவைகள் ஊதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் முருகிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் முருகிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. சத்திய